முன்பு சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் பள்ளிநாயகிய எம்.எஸ். அர்ச்சனாதேவி அவர்களுக்கு கே மாணிக்கம் ஆதிமூலம் சேர்வை மகன் ராமு கரும்பு மொத்த வியாபாரி அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். வேளாணரில் வசிக்கும் பங்காளிகள், உலக்குடி அங்காள பரமேஸ்வரி பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து நாடகத்தை சிறப்புடன் அமைத்துக் கொடுத்த கே சேவர் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். எனது பங்காளி அவர் எல்லாத்துக்கும் என மனமார்ந்த நன்றி. அன்பளி கொடுத்து பெருமையை சேர்த்தேன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இதே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆரம்பத்திலே ஒரு பயம்னு சொன்னேன் தெரியுமா? பக்கமேலத்துல பயம். என்ன பயம்? பெட்டி வாசிக்கிறாரே மருமகன் கிடாத்திற்கு முருகன் பேரை கேட்டாலே தெராரா இருக்கு. பார்த்தீங்களா, ஒழுக்கமானவர். இப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. எந்த பழக்கமும் கிடையாதுங்க. வர தொழில் செய்ய வீட்டுக்கு போக இதுதான். ஏன்னா எப்படி வேணாலும் வாழலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படித்தான் வாழணும், அப்படி வழிவகுத்து வாழக்கூடியவரை. அதே போல மிருதங்க வாசிக்கிறாரே மிருதங்க சக்கரவர்த்தி, அடேங்க அப்பா, பொண்ணு கேட்கிற கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பொண்ணு கேட்க தெரியும், கிடைக்க மாட்டேது. ஏன்னா அவர் அடிக்கிற அடிய பார்த்து பொண்ணு கொடுக்க பயப்படுறாங்க. அவ பொண்ணை என்ன அடி அடிப்பான்ற ஒரு பயம்தான். அதை விட ஆல்ரவுண்ட வாசிக்கிறாரு யாரும் தம்பி, பாக்கியம் பாக்கியம் தான் இருக்கட்டும். தாளம் போடக்கூடியவர் மருமகன், அவரும் மருமகன் தான். ஆனா தாளத்தை போட சொல்ல எகத்தாமாவே பேசிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட ஒரு பாய பார்த்துட்டே இருக்கிறேன், வாய மூட பண்ணிக்க. அதை விட இன்னொரு பயம் என்ன அப்படின்னா ஒளிபரக்கூடிய பயம் தான். ஆனா அவங்களுக்கு எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை. ரொம்ப நன்றி. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. இருங்க, என் கதையை சொல்லிக்கிறேன். நான் ஒருத்தரை காதலிச்சு தப்பி தவறி காதலிச்சுட்டு பாருங்க. ஆமா, மனசு இப்ப பாருப்பா 13 வருஷம் ஆகி போச்சுப்பா. என்னன்னு கேட்கறமில்ல, சரி வெட்டித்தான் பார்க்கணும்ல, வரவே மாட்டாங்க. ஆனா அடிக்கடி கனவுல மட்டும் வர்றாங்க. ஒருதலை காதல் பண்றீங்களா? கனவுல கனவுல வந்தவர் மயில் மேல உட்காந்து பறந்து வரார். மயில் இல்லையா? ஆமா, அவர் பறந்தா நான் சும்மா இருப்பேன். ஆனா மயில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். அவ்வளவுதான், மயில் சட்னி ஆகிப்போம். அவ்வளவுதான், போட்டு கனமாவா இருக்கேன். பூரா உடம்பை குறைஞ்சு வச்சு நினைக்கிறேன். உடம்பு இலக்கிது. என்ன செய்யறது? சாப்பிடவே முடியல தம்பி. ஆமாமா, காதல் பார்த்தால் வெறுப்பாவே தெரியும். காதல்னால அப்படிதான் வரும். அதுல சரி உங்களுக்கு அனுபவம் இருக்கும். காதலிச்சதா நீங்க வாங்கியால பாக்குற மாதிரி பாருங்க. இருந்தாலும் அதான் செவ்வரளி தோட்டம். சிவந்தி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுகையா இந்த மனசு. சிவரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு சிந்திக்கிட்டு பாடுகம்மா இந்த மனசு. சிவரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு
சொந்தத்தில இறவிருக்கும் ஒன்றை கொண்டு உலகிருந்தால் உள்ளத்தில் சுகம் இருக்கும். சொந்தத்தில உறவிருந்தால் சொந்தத்தில இறவிருக்கும் உறவிட யாருமில்லை சுருவதில்லை அன்னமே செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன். அக்கம்பக்க யாரும் இல்லை. சுத்தி முத்தி பார்த்ததில்லை. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன். நன்றி 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 தாங்கள் முன்பு வள்ளிநாயாக நடித்துக் கொண்டிருக்கும் அர்ச்சனாதேவி அவர்களுக்கும் ஹார்மோனிய வித்வான் எம்பி முருகன் அவர்களுக்கும் மிருதங்க வித்வான் அவர்களுக்கும் நமது வேளாண் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அரசு பொதுநல ஒப்பந்ததாரர் திராவிட முன்னேற்ற கழக அயலக இணைச் செயலாளர் வி.ஆர். பாலமுருகன் அவர்கள் இந்த ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளிக்கிறார்கள். எங்கள் மோடி பாராட்டி மீண்டும் அன்பளிப்பு செய்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நண்பன் பாலமுருகன், அரசு ஒப்பந்தக்காரர் அயலக திமுகவினுடைய அணி செயலாளர் நண்பன் அவர்களுக்கு எங்களுடைய கலெக்டர் சண்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளிநாயக சிறப்புடன் நடித்துக் கொண்டிருக்கும் அர்ச்சனாதேவி அவர்களுக்கு நமது ஜெயசீலமாண்டிய மகன் ரஜினிகாந்த் அமெரிக்க ஐடி ஆபீசர் ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த வள்ளியம்மன் நாடத்தை சிறப்பாக பிரார்த்தனையாக அமைத்து கொடுத்த கே. சேவர் அவர்களுக்கு அழகுமொழியான் பங்காளிகள் ராகச்சியம்மா பங்காளிகள் ரூபாய் 500 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அழகுமலன் பங்காளி ராத்திரியமான பங்காளி அனைவருக்கும் என மனமார்ந்த அன்பளிப்பு சிறப்பாக பாராட்டிக்க பக்கமளத்துக்கு. ஏன்னா சில முருகன்ல வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் அன்பளிப்பு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாரும் பார்த்தா பக்கமேளம் வாசிக்கக்கூடியவர்கள் கலைஞர்களையும் அனைவர்களையும் பாராட்டி அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி. ஆனா பாருங்க இனி அவரை நான் விட்டு வைக்க மாட்டேன். காதல் கூடிருச்சு முத்திருச்சு இல்லையா? அம்மா எதை மரத்தை பார்த்தாலும் அவர் முகம் தாங்க, மட்டைய பார்த்தாலும் அவர் முகம் தெரியும். காதல கூட்டிட்டு கூட போங்க. ரொம்ப சலிப்பா பேசுறேன். உனக்கு என்ன தெரியும் நான் கஷ்டப்படுறது? சாப்பிடவே முடியாது, ஏக்கம். அப்படி ஏக்கமா இருக்குது. என்னதுக்கு நீ இருந்தா இருக்கையெல்லாம் சுழலுவது உன்னருகே உலகம் எல்லாம்
அந்த அமைப்பாளர் சரியான ஆளுங்க. நான் போட்டிருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அவன் என் அருமை தங்கச்சியுடைய பெயரில் தான் எனக்கு நாடகம் சிறப்பாக இருந்தது. அவர் ராதா செல்வி அவர்கள் சிறந்த ஒரு நடிகை. ஏன்னா டான்ஸுகளே வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சவங்க. அவங்க வந்து எனக்கு அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தா சேகர் அவர்கள் அவங்க அமைப்புல அருமையான இடத்த ஆளுகளை போட்டுக்கிறாங்க. அவர்கிட்ட கொடுங்க எல்லாத்தையும் பாருங்க. எதாக இருந்தாலும் நல்ல நேரம் எப்ப வேணாலும் வரும். ஆமா, கெட்ட நேரம் எப்ப வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? வரவே வேண்டாம். கெட்ட நேரம் வந்தது கிடையாது. பாருங்க, பத்மாசுரன் வந்து சிவன் நோக்கி தோம் இருக்க சிவன் பார்த்தாரு, உனக்கு என்னடா வர வேணும் அப்படின்னா, யாரு தலையில கையை வச்சாலும் எரிஞ்சு பசுபமாகணும் அப்படின்னா சரி வரத்தை கொடுத்துட்டாரு. வரம் கொடுத்த பிறகு அந்த வரம் பழிக்குதா இல்லையா சோதிக்க எம்பெருமான் ஈசனை பத்மாசுரன் விரட்டிக்கிட்டு ஓடுறேன். அப்பதான் ஒரு இடத்துல போய் ஒளி போய் ஒளிகிறார். ஒளிந்த வரையும் மகாவிஷ்ணு பார்த்துட்டாரு. காரணம் என்ன? மகாவிஷ்ணு வந்து சிவனுக்கு என்ன முறை? மாப்பிள்ளை முறை வேணும். மலையேறி போனாலே மாமி மச்சின பங்காளி கையில அகுத்து விட்டுருவேன். ஆனா மச்சின தான் காப்பாத்துவான். அப்ப என்ன செய்தாரு? மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாரு அப்படின்ட்டு இவரும் அழகான பெண்ணா மாறிட்டார். யார்? மகாவிஷ்ணு ஆகப்பட்டவன். அழகான பெண்ணுன்னா என்னை மாதிரி ஒரு அழகான மூடப்ப. அப்ப நிற்கும் போது பத்மாசுரன் ஓடி வந்தா. முன்ன பெண்ணை பார்க்காதவள் என்ன செய்தா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு யாரு கேட்டதுமா? நம்ம மாமியா நம்ம கதையில தான் தெரியுமா? அப்ப என்ன கடைசி இல்ல பார்த்தா நான் ஆடக்கூடிய, அதாவது எங்கேயாவது தண்ணி இருந்தா போய் தலையில வச்சுட்டு வந்தாரு. மாய கிருஷ்ணன் மாயமா மாத்தி விட்டாரு. தண்ணி எங்க வந்தா தண்ணியே கிடைக்கலங்க. அப்பதான் பார்த்தாரு, மாட்டு கோமியம் இருந்தால் போதுமாப்பா உன் தலையில வச்சுட்டு வந்துறாரு. ஏன்னா அந்த கோமியம் வந்து அப்ப எல்லாம் சாஸ்திரம் கழிக்கக்கூடியது. சரியா? இப்பதான் அந்த பயன்படுத்துறது கிடையாது. அப்ப மாட்டு கோமியமாகப்பட்டதை பிடித்தான், தன்னுடைய தலையில வச்சான், தன்னைத்தானே அழித்துக் கொண்டான் பத்மாசுரன். அதுக்கு காரணம் என்ன? அவன் கெட்ட நேரம். ஆனா நம்மளுக்கு நல்ல நேரம். பாட்டு
சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வள்ளிநாயை நடத்தி கொண்டிருக்கும் அர்ச்சனா தேவி அவர்களுக்கு மதுரை 83 வட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற செயலாளர் பால்பாண்டி தம்பி அவர்களும் 83 வட்ட திராவிட முன்னேற்ற ஆர் பாண்டி அவர்களும் ரூபாய் 100 அன்பளிப்பளிக்கிறார்கள். அடுத்தபடியாக எஸ் கரிசவர்களில் பிறந்து கே மாணிக்கத்தில் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏ ராமு அவர்கள் கரும்பு மொத்த வியாபாரி அவர்கள் ஹார்மோனிய பின்பாட்டு மிருதங்கம் ஆல்ரவுண்ட் தாளம் ஆகியோருக்கு ரூபாய் 200 அன்பளிப்பளிக்கிறார்கள். ஒரு ஞாபகம் பண்ணி சொல்றது பெரும்பாடு போவோம். எங்கள் நால்வரையும் பாராட்டி அன்பு செய்த கே நகர் சேர்ந்த ராமு 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 கரும்பு வியாபாரி அன்பன் அவர்கள் என்னுடைய கலைக்குழு நினைத்திருக்கிறேன். மதுரை இந்த டான்ஸ் வந்து ஆட சொல்லிடுவோம் போதும் இந்த பிள்ளை. சரிப்பா. மதுரை சோழகுபுரம் 83 வட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற செயலாளர் பால்பாண்டி அவர்களும் 83 வட்ட திமுக பிரதிநிதி ஆர் பாண்டி அவர்களும் இந்த நாடகத்தை சிறப்பு நடத்தும் வேளாண்மை கே சேகர் சித்ரா குடும்பத்தினர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பளிக்கிறார்கள். தம்பி பாண்டி அவர்களுக்கும் எனது மாப்பிள்ளை பால்பாண்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேளாண்மையை சேர்ந்த எஸ் ராஜசேகர் ஈஸ்வரி குடும்பத்தார்கள் கலைக்குழுவிற்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். கலைக்குழுவை பாராட்டி அன்பு செய்த அன்பனவர்கள் கலைக்குழு சார் நினைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக சீரம் சிறப்புமிக்க வேளாண்மை கிராமத்தில் சிறந்து விளங்கும் நமது வேளாண்மை கிராமத்தில் பெருமையை நிலைநாட்டி இந்த நாடகத்தை சிறப்புடன் நடித்து கொடுத்த கே சேகர் சித்ரா அவர்களுக்கு செவனாண்டிய விருத்தர்கள் சார்பாக ரூபாய் 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். உண்மையிலே இப்ப டான்ஸ் நந்தவரத்துல வருவாங்க, பொம்பளை வேஷம் போட்ட பப்புனு வர வருவேன், எல்லாரும் சேர்ந்து ஆட வச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை அதே மாமி மச்சனே சும்மா அவர் இருக்க விட மாட்டேங்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் ஆடுவோம், அவரும் ஆடுவோம். ஆமா, இங்க நந்தவரத்துல நீங்களும் வந்து ஆடுங்க, சேர்ந்து ஆடுங்க, வழி இல்லை. செல்வா சேகரன்னு எல்லாரும் சேர்ந்து ஆட வச்சிருவோம். இருந்தாலும் நான் அந்த குடும்பத்தை போய் சேரணும் அப்படின்னா என்ன காரணம்? அவங்க விவசாய குடும்பம், நாங்கள் விவசாய குடும்பம். நாங்க என்ன வச்சிருக்கிறோம்? பூரா திணையா வச்சிருக்கிறோம். அவங்க என்ன நட்டு வச்சிருக்கிறாங்க? பூரா பருத்தியா வச்சிருக்காங்க. பருத்தி 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 எடுக்க என்ன பண்ணலாம்? ஓடித்தாவும்
நாடகத்தை அமைத்து கொடுத்த கே சேகர் சித்ரா அவர்கள் குடும்பத்திற்கு நமது வேளாணரி எஸ் கணேசன் திமுக பிரதிநிதி அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அடுத்தபடியாக மதுரை அவனியாபுரத்தில் ஸ்ரீ சீனிவாசா பைப் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி கொண்டிருக்கும் ஏ கண்ணன் அவர்கள் கே சேகர் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக வேளாணரி சேகர் சித்ரா அவர்கள் குழுவிற்கு குர்ஜாக்குளம் மதிப்புக்குரிய பாண்டி அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக வேளாணரி கே பாண்டி புஷ்பவழி குடும்பத்தார்கள் மருமகன் கே சேகர் அவர்களுக்கு இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்ததற்காக ரூபாய் 500 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். எனக்கு அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என மனமார்ந்த நன்றி. நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த கே சேகர் அவர்களுக்கு அண்ணன் டீ கடை எஸ் முத்து புஷ்பவழி அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அத்தன் அவர்களுக்கு நன்றி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகார் உண்டமும் நாமல் கொண்ட சுந்தமட ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகார் உண்டமும் நாமல் கொண்ட சுந்தமட ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமட ரோஜாவின்
அண்ணன் தம்பி பொருந்து வந்தோம் ஒன்றாகே அன்பாலை இணைந்து வந்தோம் அன்னைக்கு கண்ணாகே முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே. வேளாண் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் VRS பாலமுருகன் குடும்பத்தார்கள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக என்ற பாடலை சிறப்பாக பாடியதற்கு ஹார்மோனியம் பின்பற்ற அவர்களுக்கு இந்த ரூபாய் 500 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். பாடலை பாராட்டி அன்பளிப்பு செய்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் கலைக்கரசு நடிகை தெரிவித்து இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த சேகர் அவர்களுக்கு வேளாண் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் VRS பாலமுருகன் குடும்பத்தார்கள் ரூபாய் 500 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அடுத்து வேளாண் பரமசிவம் குடும்பத்தார்கள் சேகர் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். மன்னிச்சுங்க, எல்லாரும் காசையும் வாங்கி வாங்கி தொண்டைகளியே பெரியப்பா கத்தி கத்தி 50 பேரும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால வேளாண் இளைஞரணி சார்பாக பெரியப்பாவுக்கு 200 அன்பளிப்பா வழங்கப்படுகிறது. மாப்பிள்ள VRS குடும்பத்தார்களும் மாப்பிள்ள பரமசிவம் குடும்பத்தார்களும் என மனமார்ந்த நன்றி. காட்டுக்கு போய் கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லி முருகன் அவர்களுக்கு வேளாண் ராஜசேகரன் ஈஸ்வரி அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். பாடலை பாராட்டி அன்பளிப்பு செய்த அன்பன் அவர்களுக்கு பெரியப்பா அவர்களுக்கு ராமகிருஷ்ணன் முத்தீஸ்வரி அவர் முத்துலட்சுமி குடும்பத்தார் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக பெரியப்பா அவருக்கு பெரியப்பா முனியாண்டி அவருக்கு 500 வழங்கப்படும். அன்பளிப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நோட்டோட எழுதி வச்சுக்கிறேன். இந்த சீன் முடிஞ்சு போகும்போது நான் வரும்போது கொடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் கேப்ல கொடுத்துக்கலாம். வாங்கி எழுதி வச்சுக்கோங்க. சொல்லுவாங்க அண்ணே, சொன்னது மறுபடியும் சொல்றேன். காட்டுக்கு போய் கண்ணுக்கந்தமா காவல் பார்க்க சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. காட்டுக்கு நான் மட்டும் தனியா போனேன்னு வைங்க, காட்டுல இருக்க சிங்கம் புலி கரடி எல்லாமே சேர்ந்து கடிச்சு கொதம்பிரும். அதனால தனியா போகாம நான் துணைக்கு 2 பேரை கூட்டு போறேன். யாரா தெரியுமா? ஒருத்தி என் தோழி. ஆமா, ஃபர்ஸ்ட் அவளை பத்தி சொல்லிக்கிறேன். அழகினால் அழகி, பேர் அழகி. சந்தன கட்டை பார்த்திருக்கீங்களா? சந்தன கட்டையிலே செஞ்ச மாதிரி அவ கூந்தல் அப்படியே இவ்வளவுக்கு கூந்தல் அழகி. அவளை பார்த்து நீங்க 4 பேர் மயங்கி சொக்கி கீழே விழுறாதீங்க. அவ்வளவு அழகு. அதான் அழகுக்கு பேரே அவதேன். இன்னொரு ஆள் யார் தெரியுமா? நான் தான் சொல்ல விடலையே. இன்னொரு ஆள் யார் தெரியுமா? அவங்கதான் இந்த இடத்தோட தலைவி வள்ளியம்மா. நாங்க 3 பேர் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? செக்கச்செபேண்டு. லம்பாபுரம் எந்த ஊர்ல செக்கச்செபேண்டு இருந்துச்சு, அது வேற கலர். காக்கா மாதிரி இல்ல, கட்டு சட்டான ஒரு அழகுன்னு வைங்களேன். அவரை நினைச்சு ஒரு பாட்டு படிச்சலாமா? அந்த மலையோரத்துல மாங்குருவி மலையோர மாங்குருவி மாவிலையில் பாழ்வெழுதி பாடுதடி.
பார்த்து நீ பொம்பளை வந்திருக்க ஒரு உள்பாவடை கட்டாம என்ன அப்படி வந்திருக்க உள்பாவடைய பூனை தூக்கிட்டு போயிருச்சு. அதனால இப்படி என்ன லங்கோட போட்டு இருக்க உள்ள பால் வாடை அடிக்கும் தூக்கிட்டு போயிருச்சு. என்ன பண்றது? நம்பித்தானே ஆளும் பொண்ணு ஏறுது வண்டியில. அவன் கொண்டு போய் பள்ளத்துல இறக்கி விட்டு ஏன்டா ராசா இறக்கணும்னா அமுக்குனை புடுங்கிக்கிருச்சுன்றேன். பிரேக்குங்க இந்த மாதிரி இருக்குங்க. வண்டியில வரும்போதே வகுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, டிரைவர்கிட்ட சொன்னேன், ஐயா வண்டியை உரமா நுப்பாட்டுங்க, போய் பீ வேண்டு வந்துடுறேன். பொம்பளையா நீ என்ன நம்ம வகுத்துல எல்லாம் தங்கமா இருக்கு, உரமா ஒதுங்கிட்டு வந்துருன்னு சொல்ல வேணாமா? நம்ம வகுத்துல தங்குறதால நம்ம விடுவானா தூக்கிட்டு போயிருவாங்க. பாருங்க போயிட்டு வரேன், குண்டி எழுவ தண்ணி இல்ல. அப்ப பாக்கியத்திட்ட கேட்டேன், ஏன் தண்ணி இருந்தா கொடுங்க. உனக்குலாம் எப்படி 15 சொக்கு வேணுமே? தண்ணி எல்லாம் தர முடியாது. அந்த செடியை புடுங்கி தேயினா அப்புறம் இருட்டுக்குள்ள வெத்தலை மாதிரி இருக்கும், புடுங்கி தேய்ச்சிட்டு ஒரே எரிச்சல். என்ன செடிமா? சண்டால பாய் மனுஷன் செந்தட்டியை காமிச்சிருக்கேன், அது முந்தட்டி. ஆஹா, ஆனா பாவிக்கிறான்னு பாக்குறேன், ஒரு குண்டி 4 குண்டியா தெரியுது. அதான் கொஞ்சம் வீங்கி போயிருக்கோ. அப்புறம் திரும்ப வெக்காத்து விட்டுட்டு இந்த சரோட்ட போய் கேட்டேன், தண்ணி இருந்தா உங்களுக்கு சரோ. அவர் என்ன பண்ணிட்டாரு, தண்ணி எல்லாம் தர முடியாது, ரோட்ல கல்லு கிடந்தா குளத்தை எடுத்து தொடச்சிட்டு போனோம் சொல்லி பாரு. ரோட்ல போய் தேடி பாக்குறேன், ஒரு கல்லு கூட கிடைக்கல. சரி, ஒரு இடத்துல பளிச்சு இருந்துச்சு மயிலு கல்லு. அதுல போய் தொடச்சலாம்னு போறேன், யாரோ குடிகார பைக்கு பீரு பாட்டில் உடைச்சு அதுல விட்டுருக்கேன். எனக்கு தெரியல, லேசா தூக்கிக்கிட்டு 2 ரூபாதானுங்க எடுத்தேன். 4 3 கிழிச்சிருந்துச்சுங்க. ஏற்கனவே நிறைய கிழிச்சிருந்துச்சு. ஐயோ ஏன் சொல்றீங்க? அப்பதான் இந்த இப்படி ரத்தமா ஒழுகுதுன்னு சொல்லி பாக்கெத்துட்டு இருந்த மருந்தை போடியான்னு சொல்லி மருந்தை கொடுக்கறதுக்கு சரி பல நாள் பகைய மனசுல வச்சிருந்த மருந்து தூக்கி ஓரமா போட்டுட்டு ஒரு மரங்கிறதுல போய் தொடக்க வேண்டியதாமா? இங்க சண்டாலா பாய் போய் மனுஷன் மருந்தள்ளி உள்ள அடிச்சுட்டாங்க. மிளகாத்தூள் அடிச்சு அப்படியே திங்குன்னு காந்துது. ஆமா, இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பல நாள் தாளிச்சுட்டாங்க, அப்புறம் கிட்ட தாளிக்கிறது. இந்த பல நாள் ஊறி போன நார்த்தங்காய் ஊருகா பூசரம் பிடிச்சி போயிருக்கு பாத்தீங்களா? இந்த பாருங்க பாத்தியா, எங்க வீட்டுல நான் ஒரே பொம்பளை பிள்ளை. சரி, நான் பிறந்த உடனே எங்க ஆத்தாளுங்க அப்படின்னு செத்து போயிட்டாங்க. ஆமாங்க, என் மூஞ்சில முடிச்சதுனால இன்னைக்கு நீங்க 4 பேரும் என் மூஞ்சில முடிச்சிருப்பீங்க. நல்லா இருப்பீங்கப்பா. எங்க கிளவி தாங்க நீங்க வளர்த்து வந்துச்சு. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் வாத்தியாரே. 8வதுல பயிலா போகும், பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டேன். சரி, பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டாம வயசுக்கு வந்துட்டேன் வாத்தியாரே. ஓ, 8வது வயசுக்கு வந்துட்டேன். ஆமா, 13 வயசு ஆயிருமா உனக்கு? ஆமா, வயசுக்கு வந்தா தெரியுமா உங்களுக்கு? வயசுக்கு வந்ததெல்லாம் உங்க பொம்பளை நீ சொன்னா தான் தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? வயசுக்கு வந்தா உனக்கு தெரியுமா? நீ வயசுக்கு வந்துட்டியா? லூசு போல பொய் சொல்லாத. வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? எப்படி தெரியும் உனக்கு? நீச வந்தாலும் கிடையாது, பின்னாடி கை அடிச்சு பாடுற அடிச்சா போல. நீ வேற வயசுக்கு வந்துட்டு எப்படி சொன்னா இப்படி? வயசுக்கு வந்தது வந்து உங்களுக்கு தெரியணும், அதானே? உங்களுக்கு வீடு எங்க இருக்கு? வீடு ஊர்ல தான் இருக்கு. அது தெரியுமியா? என்ன ஊர்ல இருக்கு? பரம்பட்டியில இருக்கு. வீட்டுல நிலம் வச்சு கட்டிருக்கியா? ஆமா, நிலம் வச்சு கட்டிருக்கேன். சரி, அடுத்த மாசம் 7ஆம் தேதி நான் வயசுக்கு வருவேப்பா. அப்போ வந்து ஒரு போட்டோ பிடிச்சி ஒரு பிரேம் போட்டு தரேன். அந்த போட்டோவை கொண்டு போய் நிலவையில கட்டி தொங்க விட்டு நாளத்துக்கு வரும்போது அதில் முழிச்சிட்டு வாடா, உனக்கு பொங்கு தலையும் அப்படி பாருங்க. என்னைக்கு வராத மாமே தூக்கிக்கிட்டு வர்றியாப்பா. அண்டா குண்டா சீர சீமந்தம்லாம் கொண்டு வந்தேன். கொண்டு வந்து வச்சு குடிசையெல்லாம் கட்டினாப்பு. குடிசை கட்டிட்டு அந்த குடிசையில லேச ஓட்டையை போட்டேன். ஓட்டையை போட்டோன்னு எனக்கு வதக்குண்டுச்சு. சண்டாலா பைப்பை இன்னைக்கே ஓட்டையை போட்டேன். சரி, நம்மளை என்னைக்கா இருந்தாலும் ஓட்டையை போடத்தானே போறாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். குடிசை முன்னாடி லோக்கை தூக்கி போட்டிருக்காங்க. ஏண்டி லோக்க எதுக்கு போடுறாங்க? ஏய் லோக்க லோக்கையா? சரி, லோக்கல்ல தெரியாதா? என்ன லோக்கல் பையல லோக்கல்டா தெரியாதா? உலக்கைக்கு லோக்கைக்கு 2 வித்தியாசம் இருக்கு. எப்படி? 35 வயசு வரைக்கும் உரல்ல கணக்கா குத்துறது பேரு உலக்க. சரி, 35 வயசை தாண்டிட்டா பூணு கலண்டர், அது பேரு லோக்க. தூக்கி மூளையில ஊன்றான்றீங்க. அப்ப கேட்டேன், பாட்டி இந்த உலக்க போட்டிருக்காங்க எதுக்குண்டே? அப்படி லூசிச்சிருக்கு. இது எதுக்கு தெரியுமா? நீ வயசுக்கு வந்தோடனே ஒரு கருக்கருவாள் விளக்கமாறு உன் கையில கொடுத்தாங்களா? ஆமா ஆமா கொடுத்தாங்க. என்ன இப்ப நினைச்சுக்கிறேன், இதை தாண்டும் போது இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை ஏதாவது நினைச்சிட்டு நீ தாண்டினா உனி இந்த விளக்க மாத்துட்டு உன்னை அடிக்கிறதுக்கு தண்ணி இந்த விளக்கமாறுன்னா உலக்கன்னா சரிதான். அப்புறம் இந்த கருக்கருவா இருக்குண்டேன், அதையும் மீறி வேற உலக்கை தேடுனேன், உன்னை மல்லாக்க போட்டு குறக்குறன்னு அறுக்க விடுத்தேன் அப்படின்னா அதைத்தான் கழுத்த அப்படின்னு சொல்லிங்க. இந்த மாதிரி இருக்கேன் மத்தியாரன். என்னைய வர்ணிச்சு ஒரு கவிஞ அழகா ஒரு கவிதை எழுதியிருந்தான். எப்படி சொல்லட்டுமா? சொல்லுவாங்க. கருவாச்சி கருவாச்சி என் கருவாச்சி உன் சாடமாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு?
நீ செல்லால சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு? இப்போ காதல் வந்து பொது குடுமை ஆயாச்சு. கருவாச்சி என் கருவாச்சி ஓ சாடமாட பார்வையாட காதல் வந்து கருவாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்போ காதல் வந்து பொது குடுமை ஆயாச்சு. கருவாச்சி 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 சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான். சோழப்பட்ட விளைச்சிருக்கே கரிசல் மண்ணே கருப்பு தான். சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான். சோழப்பட்ட விளைச்சிருக்கே கரிசல் மண்ணே கருப்பு தான். கருவேலாம் மறந்த பாரு கருத்த குயிலே கருப்பு தான். கருவேகம் கூடி இருக்கும் அம்மாவாச கருப்பு தான். அடிச்சாயி நின்று மணி கருப்பு நீயும் கருப்பு தான். மணி ஓம்பேச்சு சிறப்புதான். கருவாச்சி கருவாச்சி ஓ சாடமாட பார்வையாட காதல் வந்து கருவாச்சி சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உடைமை ஆயாச்சு. கருவாச்சி என் கருவாச்சி. நன்றி நன்றி நன்றி. என்னது பத்தியா எச்சிக்கால போய் என்னத்தை கேட்குறாண்டு? ஏ மனுஷனுக்கு ஆண்டை உருவத்தை பார்த்தா கொடுக்குறேன். சரி நான் வந்துட்டேன். எங்க அவளை காணுங்க? அது தெரியணும்ல. அடியே அடியே உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க மிருதங்க காட்ட என்ன சிரிச்சு சிரிச்சு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்திபனூர்ல போர்டு ஓட்டுக்கிறேன். நீ எதுக்கு அந்த நம்பர் எடுத்து போடுவோம்? என்ன எதுக்கு போய் தேடுற? நீ பார்த்திபனூர்ல என்னைய போய் தேடுறாளா? நீ அங்க இருந்து அடிச்சீங்கன்னா நமக்கு ஆளா இல்ல. அங்க இருந்தே அடிச்சிடலாமா? என் கிட்டத்துல கூட அடிச்சு விடு வந்து. மிருதங்கார கிட்டத்தல போனன்னு வைக்கி நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சரியா? என்ன அது தெரியும். சரி உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும்ன்றதேண்டி. ரொம்ப நாளா கேட்கணும்ன்றது. ஆனா இப்ப கேட்டுறேன். கேளு கேளு. இவ்வளவு அழகா இப்படி பல பலன்னு ஒரு கலரோட நிக்கிறியே, உன் உடம்புக்கு உன் மேனிக்கு என்ன தேய்க்கிற? ஏமா இத கேக்குறது இத்தனை நாள் கேட்காம இருந்தியா? கேட்கலடி. சூனா போனா தைலம் போடுறேன். சூனா போனா தைலமா? இப்படி ஒரு தைலம் இருக்கா? சுப்பிரமணி கம்பெனி தைலம். நீ வாங்கி விட்டு போவாள வாங்கிக்கிடுவோம். சரி உன் கூந்தல் இப்பெல்லாம் நீளமா கருக கரு அடர்த்தியா? சூனா சூனா தைலம். என்னடி பூரா சூனா சூனானுக்கு இருக்க? ஆமா அதே கம்பெனில வரும். சரி அம்மா வர மாதிரி இருக்கு. அம்மா வரையில பார்த்து பைய பத்திரமா பேசணும். அம்மா கோவக்காரங்க அடிச்சு போறாங்க. அம்மா குள்ளமா அம்மா
வணக்கம் நன்றி 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 அம்மா வணக்கம். வணக்கம்ப்பா அப்பா புதுசா வேலைக்கு சேர்த்தவன் என்னத்தை வச்சு நீதானா நான் உன்னை பார்த்ததே இல்லையடி பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. ஏப்பா சேலையை கொஞ்சம் இறக்கி கட்டி இருக்கலாம்ல வெள்ளை வெள்ளையே இந்த காலை வெளியே காட்டலாமா அம்மா நான் வந்து வேலைக்காரி. அம்மா நான் வேலைக்கு இருக்கேன். ஆ, நான் வேலைக்கு தானமா இருக்கேன். ஆமாப்பா. எனக்கு அழகு தேவையில்லை. எப்பா நான் அழகுக்கு சொல்ல எல்லாரும் உட்காந்து பாக்குறாங்க அவங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிய வேண்டாமா இப்படியா இருட்டா தெரிகிறது அதுக்காகத்தான் மேல தூக்கி கட்டிருக்கேன். அங்க உட்கார்ந்து பாக்குறாங்க நான் பின்னாடி இருந்து பார்த்து ஒண்ணுமே கட்டல அப்படியே இருக்கிறேன். அமைப்பாளர் வேற அரண்டு விட்டார் அதோட போன வருது யார் அவரா அவரை அறல மாட்டார் வார் இப்ப உங்களோட வந்து 2 விரட்டி விட்டுருவாரு இப்ப வந்து ஆடுவார் வார ஆட்ட விடாம வர்றேன். தாங்க முடியாது இருந்தாலும் அப்பா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு பேசி இடத்துக்கு வந்துட்டேன் சரிம்மா. ஆமா இவ்வளவு அழகா இருக்குதுங்களா எனக்கு சந்தோஷம் உனக்கு உனக்கு எனக்கு ஒரு பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு பெரட்டுது. ஏமா என்ன சாப்பிட்ட இல்லம்மா ஒன்னும் மனசு சரியில்லை. ஏப்பா என்னமோ தெரியல பல கெட்ட கெட்ட கிணவா வருது. என்னடி கிட்ட கிட்ட கிளம்புனா எப்படி அவ்வளவு துணியும் இல்லம்மா மணியும் இல்ல. அடிக்கிது கூடிரு அது சரி அது சரி துடிக்கிது கடிரு அது சரி அது சரி. மெல்ல பூங்கொடி கொம்பை தேடுது கொம்பை போடும் அன்பை தேடுது. கட்ட பொம்மை சோடா இப்படி கட்ட கணவா ஆமா அதே நீலா காயுது அதேதான் நிலவு நெஞ்சு பாயுது காமத்திலும் பாடும். ஆட்டி வச்ச தோழி அது போல. ஆ, நேரம் நல்ல நேரம். தண்ணீர் கேட்கும் ஏ பெண்ணே. என்ன இந்த பாட்டை கெடுக்க எல்லாம் உனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கு போல இவ வந்த உடனே அப்படி பூரி பார்க்க என்ன செய்ய தகப்புல தண்ணி தான். இருந்தாலும் இந்த இடத்தை பார்த்து எப்படி தெரியுமா இருக்குது குறிஞ்சிகளே உம்மளந்து உனக்கு தடி